மூஞ்சில வெளிச்சம் படுற மாதிரி. சரி, நீ பிடிச்சிக்க, 2 பேரும் பிடிச்சிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏடா சரியாடா? ஸ்டார்ட். இப்ப அப்ரைட் ரோ கேபிள் ரோல இப்ப இவங்க செஞ்சாங்க பாத்தீங்களா, ஆகாசம் ஆதியும், அதுதான் இது பாருங்க. போர்ட்டர் காற்றல் மிஸ்டர் ஒலிம்பியா வரைக்கும் வந்தாரு. அருமையான பாடி பில்டரு. இவர் வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆபீசர். இவர் தான் நிறைய பாடி பில்டருக்கு ஸ்டெராய்டு எடுத்து மேடைக்கு பின்னாடி சாக கிடக்கிற நிலைமையில இருக்கும்போது உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி காப்பாற்றி அவங்களெல்லாம் காப்பாத்தினவர் போர்ட்டர் காற்றல். அவர் செய்யறாரு பாருங்க. ஒரு ஹேண்டில் வச்சு அப்ரைட் அப்படியே மேலே கழுத்து வரை ஏத்துறாரு பாருங்க. அதான் நீங்க கேபிள்ல செய்யலாம். இப்ப நான் சொன்னேன்ல, லூ ஃபெரிக்னோ அர்னால்டோட பார்ட்னரு 1975 மிஸ் ஒலிம்பியா கலந்துக்கிட்டாரு, தேர்டு வாங்கினாருன்னு. ஹெர்குலஸ் படத்துல, கேஜ் படத்துல எல்லாம் ஹீரோவை நடிச்சாரு. 6 அடி 5 அங்குலம், சரியான ஹைட்டு. இவர் என்ன சொன்னாரு, இந்த ஹேண்டில நீங்க பாருங்க நெத்தி வரைக்கும் ஏத்துங்கன்றாரு. நெத்தி வரைக்கும் ஏத்தியா ட்ரெபீசியஸ் வந்து உங்க கழுத்துல இருந்து வரும் அப்படின்றாரு. அதனால இதெல்லாம் என் இல்லஸ்ட்ரேஷன். எங்க ஜிம்ல இந்த போட்டோஸ் எல்லாம் ஜிம்ல இருக்கும். அது மாதிரி நீங்க இந்த போட்டோஸ் படங்களை பார்த்து நீங்க செய்ய, இது மாதிரி வரணும்னு நினைச்சு நீங்க செய்ய. ஓகே சம ஃபேஸ்ஃபுல் பாருங்க. ஃபேஸ்ஃபுல் அதாவது கேபிள மேல ஏத்திக்கிட்டான், ஒரு ரோப் ஹேண்டில் இதுல மாட்டியாச்சு. இந்த ரோப் ஹேண்டில் உங்க நெத்திக்கு இழுக்க வேண்டியது, அதான் ஃபேஸ்ஃபுல். முகத்துக்கு நேரம் இழு, ஃபேஸ்ஃபுல். ரோப் ஃபுல், புல்லுனா இழு, ரோப்னா என்ன, ரோப்ப இழு, முகத்துக்கு நேரம் இழு, ஃபேஸ்ஃபுல். அப்படி இழுத்தா இந்த ட்ரெபீசியஸ், இந்த மசல்ல இதுதான் ட்ரெபீசியஸ். இந்த மசல்ல பேக்ல பூரா கட்ஸ் வரும், சூப்பரா வரும். நீங்க டபுள் பைசப்ஸ் பேக் காட்டுறீங்கன்னா அப்படியே கட்டிங்ஸா வரும். ரைட், ஸ்டாப். இப்ப வந்து மேனுவலா போறோம், நம்ம மிஷின்ல செஞ்சாச்சு. இப்ப டம்பிள் ஸ்ட்ரக்ஸ் வந்து ஆகாசு பாருங்க 19 கிலோ தூக்க முடியுமாப்பா? அதான் முடியும் சார் அப்படின்ட்டான் பாருங்க. இதான் பாருங்க, அப்படியே ஃப்ரண்ட்ல ஏத்தி இறக்குறான் பாருங்க. ஃப்ரண்ட்ல ஏத்தி இறக்குனா டிராப்ல அப்படியே உழுகுது பாருங்க, கண் கூட தெரியுது பாருங்க. ஹெவி வெயிட் 19 கிலோ. 19னா என்ன ஆச்சு? 38 கிலோ ஆச்சு. வெரி குட். ஸ்டாப். அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அப்படியே வச்சிரு ஒரு நிமிஷம் வச்சிரு, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. பக்கத்தில் ஒட்டி நில்லு. இப்போ வந்து டம்பிள் ஸ்ட்ரக்ஸ் பாருங்க. சைடில் முதல்ல ஃப்ரண்ட்ல போட்டான், இப்போ சைடில் போடுறாரு பாருங்க. நான் ஃப்ரண்ட்லையும் போடுவேன் சார், சைட்லையும் போடுவேன் சார், எப்படி வேணாலும் போடுங்க, ஓவர் அடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் 10 நம்பர் போட்டு அடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு அடுத்து பேக்ல கூட போடுங்க, ஒரே டைம்ல 20-30 கூட போடுங்க. மார்பிள் ஸ்ட்ரக்ஸ் முதல்ல சைடுல போட்டா, ஃப்ரண்ட்ல போட்டா, இப்போ பேக்ல திரும்பிங்க, அப்படியே திரும்புங்க பேக்ல. நல்லா எடுங்க சாம். பேக்ல பாருங்க, நல்லா திரும்ப, இப்படி திரும்ப. ஓகே சாம், ஓகே, நல்லா எடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்ட்ரக் பண்ணுங்க ஆகாஷ். ஓகே, நீங்க நோ ப்ராப்ளம். 19 கிலோன்னு போது ஓவர் வெயிட்ல. வெரி குட். நீங்க வந்து இவர் போடுறாருன்னு 19 கிலோ எடுத்து போட்டுறாதீங்க. உங்க ஜிம்ல என்ன வெயிட் இருக்கோ, உங்களால 10 நம்பர் 12 நம்பர் எதுல போட முடியுமோ அதை வந்து எடுத்து 3 செட்டு செய்யுங்க. 3 செட்டு செய்யும் போது 3ஐயும் கம்பேர் பண்ணி கூட செய்யுங்க. வெரி குட். இப்ப வந்து பார்பல்ஸ் இருக்கு, இது ஒரு பிளேட்ல தான் நான் செய்ய சொல்லிருக்கேன். சும்மா ஒரு சாம்பிள் செஞ்சு காமிக்க, தலை நிமிந்துக்க பாருங்க. வெரி குட், வெரி குட். 10 நம்பர் செய்யுங்க. நல்லா ஏத்தி இறக்கிக்கிட்டே இருங்க, ஏத்தி இறக்கிக்கிட்டே இருங்க. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். ஸ்டாப். இப்ப ஏத்தி இருக்குன்னா என்னன்னா, இந்த ட்ரெபீசியஸ் மசல் வந்து இந்த கழுத்துல இருந்து இங்க முதுகு நடுவுல வரைக்கும் வருது. அப்ப அப்பரு, மிடில், லோவர் 3க்கும் வருது. அந்த 3 பகுதியிலையும் இந்த மாதிரி குனிஞ்சு செஞ்சா 3 பகுதியிலையும் விழுகும் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் குனிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கு, இப்ப நல்லா ஏத்தி இறக்குங்க. இப்ப லாஸ்ட் வரைக்கும் வருதுன்றாங்க. நல்லா ஏத்தி இறக்குங்க. மசல்லே வாங்கி செய்ய. எதை செஞ்சாலும் நீங்க செய்யாதீங்க, உங்க மசல் செய்ய விடுங்க. யூ ஆர் வாட் யூ டூ, யூ ஆர் வாட் யூ திங்க். நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அது வாங்குறீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அந்த மசலுக்கு விழுங்கும் அது. ரைட், ஓகே ஓகே. அப்படி எழுந்துச்சு, அப்படின்னு சும்மா ஒரு 10 நம்பர் செய்யுங்க, சும்மா 5 நம்பர் செய்யுங்க. பாத்தீங்களா எத்தனை நம்பர் செய்யறாருன்னு பாத்தீங்களா? அவ்வளவு நம்பர் உங்களால செய்ய முடியும். நல்லா செய்யுங்க. அப்படியே உங்க பின்னாடி கழுத்துல இருந்து மசல் வரும்போது பாத்துக்கங்க. நீங்க நல்ல டிஷர்ட்டு நல்ல ஷர்ட் எல்லாம் போட்டு போனீங்கன்னா கம்பீரமா இருக்கும். ஆஹா, என்னடா பாடி பில்டர், அற்புதமா இருக்கானடா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பூரா வந்து கை கொடுப்பாங்க, அவங்க கூட பழகணுமாங்க. ரைட், வச்சிருங்க.
அது அது இடிச்சிடாம. இப்போ இது பாருங்க அப்ரைட் ரோ, பார்பல் அப்ரைட் ரோ. இது உங்க மேனுவல் அவங்க ஜிம்ல ஒரு பார் இருக்கு, 2 பிளேட்டை மாட்டி கழுத்து வரைக்கும் ஏத்தி இறக்குங்க. அந்த ட்ரெபீசியஸ் மசில் வெளியே வருது பாருங்க. கழுத்து வரைக்கும் ஸ்லோ ஏத்தி இறக்கு. ஆதித்யா போடு ஆகாஷ். ஈஸி ஈஸி ஈஸி, வெரி குட். அப்ரைட் ரோ, அப்ரைட் ரோ, இது வெள்ளைக்காரங்க வச்ச பேர் அப்ரைட் ரோ. கழுத்து வரைக்கும் செய்யறது. இப்ப ஸ்டாப் ஸ்டாப், அப்படியே கீழே வச்சு. ரைட்டு. இப்போ வந்து நெத்தி வரைக்கும் ஏற்ற சொல்றேன் பாருங்க. இதே அப்ரைட் ரோவை உங்க தலை 4 கட்டு வரைக்கும் தலைக்கு மேல ஏத்துக்குங்க. யார் உங்களை வேணான்னு சொன்னா நல்லா ஏத்துக்க. ட்ரெபீசியஸ் பெருசா வரும், அட்டகாசமா வரும். ஈஸி ஈஸி, வெரி குட். போதும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்பல் அப்ரைட்ரோ போட்டாங்க. இப்போ தம்பி தம்பல்ல செய்யலாம் பாருங்க. தம்பல் அப்ரைட்ரோ, அவ்வளோதான். தம்பலை வச்சு செய்யுங்க. சார் எங்கள் ஜிம்மில் 2 தம்பல் மட்டும் இருக்கு, நாங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டோம், 2 தம்பல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பெட்டியில் ட்ரெயினில் பஸ்ஸில் நீங்கள் 2 தம்பல்ஸை போட்டு கொண்டு போய் உங்கள் ரூமில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு செய்யலாம். இதெல்லாம் தம்பல்ஸில் செய்யக்கூடிய எக்ஸசைஸ். வெரி குட். நல்லா நேராக பாருங்க, கேமரா பாருங்க. சூப்பர். ரைட், வச்சிருங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஆதி செஞ்சது வந்து கழுத்து வரைக்கும் ஏத்தியா இருக்கலாம்ல. இப்ப வந்து நம்ம ஆகாஷ் வந்து நெத்தி வரைக்கும், அவ்வளவுதான். நெத்தி வரைக்கும் ஏத்தியா இருக்குங்க. உங்களுக்கு தடையே இல்லை. நல்லா தாராளமா செய்யுங்க. நல்லா கண்ணாடிக்கு முன்னாடி போயிருங்க. ட்ரெபீசியஸ் மசல்ல அழகா செய்யுங்க. ட்ரெபீசியஸ் மசல்லே வாங்குங்க. அப்போ உங்க திமிழ் மாதிரி இருக்கும், உங்க ஷோல்டர்ஸ் கம்பீரமா இருக்கும். ஷர்ட் போட்டீங்கன்னு வைங்க, நல்லா கச்சிதமா இருக்கும். டிஷர்ட்லாம் போட்டீங்கன்னா ஷோல்டரும் உங்களுக்கு ட்ரெபீசியஸும் டெட் ஆகிடும். அழகா இருந்தால் தான். ஓகே ஓகே, ஸ்டாப். ஓகே. இப்போ பார்வையாளர்களே, நண்பர்களே, இரும்பு தோழர்களே அனைவருக்கும் இப்போ வந்து நம்மளுடைய ஆகாஷும் நம்முடைய ஆதியும் அப்ரைட் ரோஸ் ஸ்ரக் 2 பேரும் ட்ரெபீசியஸ் மசல்ல கேபிளில் என்ன செய்யலாம், மிஷினில் என்ன செய்யலாம், தம்பல்ல என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 எக்ஸசைஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. எல்லாமே ஷோல்டரை உழுக்கிறது, ஷோல்டரை ஃபுல்லாக ஏற்றி இறக்குறது, நெத்தி வரைக்கும் ஏற்றி இறக்குறதுன்னு. இந்த எக்ஸசைஸை பார்த்துட்டு இந்த ட்ரெபீசியஸ் மசலுக்கு 2 எக்ஸசைஸ் தான் இருக்கு. அந்த 2 எக்ஸசைஸை வெரைட்டியா இப்போ அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி நீங்க செய்யுங்க. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்ல இந்த நீங்க வந்து இப்போ ஒரு சில நேரம் நீங்க ஷோல்டர் செய்யும்போது உங்களுடைய ட்ரெபீசியஸ் மசல் வீக்கா இருந்தா இந்த ட்ரெபீசியஸ் மசலுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீக்கர் பார்ட் ஷுட் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நலிவடைந்த பகுதிகளுக்கு முதலிடம் கொடுங்க. இது வீக்கா இருக்குன்னா இதை பின்னாடியே விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இதுக்கு முதல்ல செய்யுங்க, அப்புறமேட்டு டெல்டாய்டு செய்யுங்க. இப்போ ப்ரெஸ் பிகைண்ட் எனக்கு தம்பல் ப்ரெஸ், ஃப்ரண்ட் ரைஸு, சைடு ரைஸு அதெல்லாம் வந்து அடுத்து கூட செய்யுங்க. இந்த ட்ரெபீசியஸ் ட்ராப்ஸுக்கு வந்து முதல்ல செஞ்சிருங்க. ஓகே ஓகே, ரைட். பாருங்க, ஷோல்டர்ஸ்ன்னு நான் வீட்டு ஜிம்ல போட்டுக்கிற சார்ட்ல ஒட்டி